அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகோ பென்வேக் ஒன்ஸ் அகேன். இன்றைக்கி நம்ம 2ஆம் ஞாயிறு, தவக்காலத்தோட 2ஆம் ஞாயிறில் இருக்கோம். நமக்கு இன்றைக்கி திருச்சபை எந்த வாசகம் நமக்கு கொடுக்குது, காஸ்பல், அதாவது நற்செய்தி வாசகம் கொடுக்குது அப்படின்னா இயேசுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி. இயேசுடைய இது பல நேரத்தில் நம்ம தட்டி கழிச்சிட்டு போகிற ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. என்ன பகுதினா, இயேசு ரூபம் மாறுகிற பகுதி. அதாவது அவருடைய உருவம் மாறுதல், ரூபம் மாறுதல் அப்படின்லாம், உருமாற்றம் அடைதல், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இதில் சொல்லுவோம். இங்கிலீஷில் டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆஃப் ஆர் லார்ட் அப்படின்பாங்க. ஸோ இந்த பகுதிக்கும் இந்த தவக்காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக தவக்காலத்தோட இந்த பகுதியில் இயேசுவோட உருவம் மாறுறதை திருச்சபைங்க இந்த 2ஆம் ஞாயிற்றில் வச்சுருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பேசிக்கலி நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க் நற்செய்தி. நம்ம விவிலியமானது எப்படி 3 சைக்கிளாக இருக்கும். அதாவது ஏபிசி அப்படின்னு இருக்கும். நம்ம பி வருஷத்தில் இருக்கும். அதனால் இந்த வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க் நற்செய்தி. அடுத்த வருஷம் நமக்கு லூக்கா நற்செய்தியில் இருக்கிற இது நமக்கு வரும். இதை லூக்கா நற்செய்தியில் எப்படி இருக்குது, ரூபமாறுதல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வருஷம் இந்த 2ஆவது ஞாயிற்றுக்கிழமையில் பார்ப்போம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு இந்த வருஷம் இந்த மார்க் நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. 6 நாட்களுக்கு பின் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேர் என ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஸோ அதில் நம்ம பேசிக்கலாக என்ன பார்க்குறோம்? இயேசு இருக்கார், அவங்க 2 பேரும் மலைக்கு மேலே போகிறாங்க. எந்த மலைன்னு குறிப்பிடலாம். ஆனால் யூஸ்வலாக எந்த மலைன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா தாபோர் மலை அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் வரலாற்று அடிப்படையில். இந்த மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறப்போ அவருடைய உருவம் மாறுது. அவருடைய உடை யாராலையும் சலவை செய்யப்படாத அளவுக்கு மாறுது. அந்த அளவுக்கு வெண்ணிறமாக மாறுது. அவர் ஜஸ்ட் அவர் முகம் திடீர்னு ஒரு பொலிவடையலை, அந்த மாதிரிலாம் ஆகலை. பட் அவருடைய உடல், ஆடை எல்லாமே ஒரு ஒளியோடு தெரியுது. இது எதை குறிக்குது அப்படின்னா இயேசு இவ்வளோ நாள் அவருடைய மனிதத்தன்மையை எல்லாருக்கும், அவருடைய டயர்டாகிறது, அவர் சாப்பிட்றது, அவங்களோட சீடர்களோட ஒரு மனிதனாக அவர் ஃபுல்லாக வெளிப்பட்டிருந்தார். இப்போ அவருடைய தெய்வீகத்தன்மையை இந்த 3 நெருக்கமான இந்த சீடர்கள் கிட்ட காமிக்கிறார். இந்த நெருக்கமான சீடர்கள் தான் இயேசுடைய பல முக்கியமான தருணங்களில் கூட இருக்காங்க. அவர் இறந்த அந்த பெண்மணியை உயிர்த்தெழ செய்கிற அந்த தருணம், இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேறு வைக்க தருணம், இதுக்கெல்லாம் இந்த 3 பேர் கூடவே இந்த க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஜீசஸில் இருக்கிற இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த பீட்டர், ஜான், ஜேம்ஸ் த கிரேட்டர், பேதுரு, அருளப்பர், யோவான், அப்புறம் நம்ம ஜேம்ஸ், யாக்கோபு, பெரிய யாக்கோபு, இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ இது இயேசுடைய தெய்வீகத்தன்மையை அங்கே முழுசாக அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் அவங்க முன்னாடி காமிக்கிறார். அவங்க அப்படி விழுந்து வணங்குறாங்க, முகத்தை மறைச்சிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஸோ இதுக்கு நம்ம எந்த பைபிள் வசனத்தையோ இல்லை எந்த இன்சிடெண்ட்டையோ பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் இயேசு இங்கே நடக்கிறது நிறைய பேருக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு புதிய மோசேயாக வெளிப்படுத்தப்படுகிறார். அந்த இங்கேயே மோசே ஒருத்தர் இருக்கார். மோசேயும் எலியாவும் வந்திருக்காங்க, அவர் கூட நிற்கிறாங்க. இப்போது எப்படி ஒரு புதிய மோசே அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன், இந்த உருவம் மாறுதலுடைய எக்கோ, இதோட ஒரு எதிரொலிப்பாக நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா விடுதலை பயணம் 100 பார்க்கலாம். விடுதலை பயணம் 24, 24வது அதிகாரம். இந்த 24வது அதிகாரத்தில் என்ன காமிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே மேலே ஏறி 24, 34 சேர்த்துக்கலாம். மோசே மலையேறி போகிறாரு. கடவுள்கிட்ட இருந்து கற்பனைகள், 10 கட்டளைகள் இருக்கிற கற்பனைகளோட பலகைகளை வாங்கிட்டு வர்றதுக்காக.
அங்கே என்ன நடக்குது, யார் கூட போகிறாரு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மோசேயும் இங்கே 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? ஆரோன், நாதாபு, அபிகோ அப்படிங்கிற 3 பேரை கூப்பிட்டு போகிறாரு. ஆரோன்கிறது யார்? தலைமை குரு. நாதாபு, அபிகவும் வந்து சகோதரர்கள். இந்த எக்கோவை வந்து நம்ம இங்கேயும் பார்க்கலாம். பேதுரு, யோவான், யாக்கோபு. பேதுரு வந்து யார்? இயேசுவோட இடத்துல இருந்து முதல் முறையாக வந்து நியமிக்கப்படுற பெரிய குரு, ஃபர்ஸ்ட் போப். பெரிய குருக்களோட தலைவர், பிரைமேட்ஸ். அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். நிறைய இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள்லையும் பேசியிருப்பாங்க. பேதுரு என் ஆளுகளை மெயின் சொன்ன பேதுரு. யோவான், பெரிய யாக்கோப், சகோதரர்கள், பிரதர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம்? அங்கே மோசே மலையேறி போகிறப்போ கடவுள் வராரு, ஒரு மேகம் மேலேருந்து கீழே இறங்கி வருது. அதே மாதிரி இங்கேயும் பார்க்குறோம், ஒரு மேகம் வந்து அவங்கள வந்து மூடுது. மற்ற 3 பேர் வந்து தொலைவில் இருந்தால் பார்க்குறாங்க. அதுலேயும் இதுலேயுமே அப்படி தான் நடக்குது. ஸோ இப்படி ஒரு பேரலல், ஒரு கான்ட்ராஸ்ட் நடக்குது. ஸோ இங்கே வந்து லூக்கா நற்செய்தியில் வந்து மட்டும்தான் இந்த இயேசு, மோசே, எலியா 3 பேர் அங்கே மேலே இருக்காங்க. இயேசு ரூபம் மாறுகிறார். அங்கே இருக்கிறப்போ மோசே, எலியா, அப்புறம் இயேசு 3 பேர் இருக்கிறப்போ இவங்க 3 பேர் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி வேறு யாரும் குறிப்பிடல, லூக்கா மட்டும்தான் குறிப்பிடுறார். லூக்கா என்னன்னு சொல்கிறாருன்னா, அவருடைய பயணத்தை குறித்து, அவருடைய கடைசி பயணம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் எக்ஸோடஸ் அப்படின்னு இருக்குது. எக்ஸோடஸ்ங்கிறது விடுதலை பயணம் புத்தகத்தோட பெயர். அங்கே வந்து அவருடைய கடைசி பயணம், அவர் போகிற அந்த பேசேஜ், அந்த ஒரு கடைசி பயணத்தை குறித்து அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுலேயே நமக்கு எக்கோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோசே எப்படி இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு விடுதலை பயணத்தை கொண்டு போகிறாரோ, அதே போல் இயேசு இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு புதிய விடுதலை பயணத்தை நமக்கு இந்த புதிய உடன்படிக்கை மூலமாக கொண்டு வரார். அவங்க பழைய உடன்படிக்கை இங்கே எல்லாத்திலும் நிறைவேறுகிற ஒரு புதிய உடன்படிக்கை நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை பயணம் எங்கேருந்து தொடங்குது? எகிப்திலேருந்து தொடங்கி அவங்க வந்து 40 வருஷம் இது பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட உடன்படிக்கை வாங்குறாங்க. 40 வருஷம் அங்கே வந்து அவங்க பாவத்தினால சுற்றி முடிச்சுட்டு கடைசியில் எங்கே வந்து அவங்க முடியுது? எருசலேம் நகரத்தை கைப்பற்றி எருசலேம் நகரத்தை கட்டி எழுப்பி அங்கே வந்து கடவுளுக்கு ஆலயம் எழுப்பி அந்த பாயிண்டில் தான் அவங்களுக்கு வந்து முடியுது. அந்த பயணம் வந்து எங்கே முற்று பெறுது? ஒரு பீக்கை எங்கே அடையுது அப்படின்னா வந்து அங்கே முற்று பெறுது, எருசலேமில் முடியுது. இயேசுவோடைய பயணம் எங்கே? விடுதலை பயணம் எங்கே தொடங்குது? எருசலேமில் தொடங்கி எங்கே முடியுது அப்படின்னா பரலோகத்தில் முடியுது. எப்படி? அவர் எருசலேமில் தான் வந்து அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரு. போய் அவருடைய பாடுகள், மரணம், அப்புறம் உயிர்ப்பு, அடக்கம், உயிர்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு விண்ணேறி செல்கிறது வரைக்கும் லூக்கா அப்படி அந்த இதில் தான் அவர் கொடுத்துருப்பார். நான் லூக்கா நற்சி ஏன் சொல்கிறேன்னா, லூக்கா நற்சியில் இப்படி அவர் வந்து அங்கே என்ன பேசினாருன்னு நாங்கள் சொல்லியிருக்கும்போது அதோட ஒரு எக்கோவாக இங்கே இருக்குது. ஸோ நம்ம இதுலேயே புரியும் ஏன் திருச்சபை நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், இந்த ஒரு தவக்காலத்தில் வந்து இந்த ஒரு பகுதியை நமக்கு வந்து வாசிக்கிறதுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னு. அப்புறம் யாரை பார்க்குறோம்? நம்ம எலியாவை பார்க்குறோம். எலியா யார்? எலியா வந்து நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா வந்து அரசர்கள் புத்தகம், முதல் அரசர்கள் புத்தகம், அதில் வந்து 19வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது. எலியா வந்து யார்? ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரேல் நாட்டு மக்கள் வந்து கடவுளுக்கு எதிராக பல வேற்று தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறாங்க, பாகால் தெய்வத்தை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் அவங்களுக்கு எதிராக சினம் கொண்டு வராரு, வறட்சி வருது, எல்லாம் நடக்குது. பாகாலோடைய அர்ச்சகர்கள், அவருடைய ப்ரீஸ்ட் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அவங்க 2 பேருக்கு ஒரு சேலஞ்ச் நடக்குது. கடவுள் வானத்துலேருந்து நெருப்பை கொண்டு வராரு அவங்களாம். அந்த பெரிய இன்சிடென்ட்டே நடக்குது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இஸ்ரேலுடைய அரசி எசபேல், அரசர் 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எலியா தப்பு பண்ணிட்டாரு, ஏன்னா அவருடைய கடவுளர்களை வந்து இழிவுபடுத்துகிறார் அப்படிங்கிறதுக்காக எலியாவை பிடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பியிருப்பாங்க. எலியா தப்பிச்சு எங்கே போவார்னா பாலைவனத்துக்கு போயிடுவார். பாலைவனத்துக்கு போய் அங்கங்கே போயிட்டு கடைசியில் ஓரேபு மலைக்கு போயிடுவார். ஓரேபு மலைங்கிறது அதுக்கு இன்னொரு பெயர் தான் சீனாய் மலை. சீனாயில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். கடவுள் நேரடியாக மோசேக்கிட்டே வந்தது. அதை நம்ம எதில் எக்கோவாக பார்த்தோம்? கடவுள் நேரடியாக, இயேசு நேரடியாக அவங்கக்கிட்ட, மோசே அங்கே வராரு, இந்த 3 அப்போஸ்தலர்கிட்ட வந்தது. ஸோ அங்கே எலியா இங்கே போகிறார். எலியா இங்கே போகிறப்போ என்ன நடக்குது? எலியா
அவர் ஆக்சுவலாக ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்கார். எலியாக்கு என்ன டிப்ரெஷன் அப்படின்னா வந்து, கடவுளை இவ்வளோ நாள் நான் வந்து உங்கள் இதான் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னை இன்னும் சோதிச்சுட்டே இருக்கீங்களே, எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எலியா தப்பிச்சு ஓடிட்டுருக்காரு. அவர் வந்து சாப்பிடல, தூங்கலை. அவருக்கு வந்து உணவு யார் யாரெல்லாமோ கொடுக்குறாங்க, ஒரு விதவை பெண் கொடுக்குறா, காகம் வந்து உணவு கொடுக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தில் எங்கே வந்துட்டாருன்னா, கடைசியில் கடவுளே அந்த இடத்துக்கே போயிட்டார். அங்கே போய் ஒரு குகையில் வந்து இருக்கார். அங்கே இருக்கிறப்போ வந்து அவருக்கு வந்து என்ன அருளப்படுதுன்னா, கடவுள் உடனே கடந்து போக போகிறார், கடவுள் ஒன்று வந்து உங்ககிட்ட வரப்போகிறாரு, உங்ககிட்ட வந்து பேச போகிறாரு, இந்த இடத்த கடந்து போக போகிறார் அப்படின்னு. அப்போது அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, 3 இதை வந்து அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஒன்று, ஒரு பேர் முழக்கம் கேட்குது, இடி மின்னல் கேட்குது, அப்புறம் ஒரு பலத்த காற்று அந்த மாதிரிலாம் வீசுது, நிலநடுக்கம்லாம் அந்த மாதிரிலாம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மெல்லிசான ஒரு தென்றல் காற்று வீசுது. அந்த தென்றல் காற்று கேட்ட உடனே அந்த ஒரு அமைதியான குரல் ஒன்று கேட்குது அவருக்கு. அந்த அமைதியான குரலை கேட்ட உடனே அவருக்கு புரியுது கடவுள் வந்துட்டார் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, கடவுள் முகமுகமாக அவங்க தரிசிக்கக்கூடாது, முடியாது, இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பாவத்தில் இருந்தாங்க. இயேசு வர வரைக்கும் அவர் இயேசுவே அப்புறம் தான் வந்து சொல்கிறாரு, என் முகத்தை காண்கிறவன் கடவுளுடைய முகத்தை, தந்தையோட முகத்தை பார்க்குறான் அப்படின்னு. அது வரைக்கும் நம்மளால் வந்து கடவுளுடைய இதை நேரடியாக தரிசிக்க முடியாது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, கடவுள் கடந்து போகிறார், எனவே முகத்தை மூடணும், அவருடைய உடையெடுத்து முகத்தை மூடிட்டு வெளியே வரார். அப்போ அங்கே கடவுளை வந்து அவர் மீட் பண்ணுறார். கடவுள் அங்கே அவர்கிட்ட பேசுகிறார். இதே மாதிரி தான் இங்கே கடவுளுடைய அருள் அந்த மேகமாக அந்த அமைதியாக அந்த தென்றல் காற்று இறங்கி வந்த மாதிரி இங்கே எலியா கிட்ட அதே மாதிரி வருது. அங்கே எப்படி மோசே கடவுளை தரிசிக்க போனாரோ அதே மாதிரி இங்கே எலியா தரிசிக்கிறார். இந்த ரெண்டுக்கும் ஒரு சுட்டி காட்டுற இடமா வந்து இந்த உருவம் மாறுதல் இருக்குது. எலியாவும் இருக்கார், மோசையும் இருக்கார். 2 பேரும் ஒரு மலைக்கு மேலே கடவுளை வந்து சந்திக்கிறாங்க. எந்த மாதிரி சந்திக்கிறாங்க, அவங்க கூட யார் யார் இருக்கா, என்ன நடக்குது, அதோட ஒரு எக்கோ, அதோட ஒரு எதிரொலியாக இங்கே நடக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து கடவுளுடைய வார்த்தையை வந்து ஜஸ்ட்டு மோசே வந்து அதே ஒரு மலைப்பகுதியில் ஒரு எரியிற முட்புதரில் வந்து அவர் கேட்குறார். ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக தான் கேட்குறாரு. அதே போல் அவரோட கடவுளுடைய வார்த்தையை வந்து கற்பலகைகளை எழுதுனதாக தான் வாங்கினார். அவர் வந்து கடவுளை தரிசிக்க பக்கத்தில் போகும்போதும் அவரால் பார்க்க முடியலை. இங்கே எலியா வந்து ஒரு மெல்லிசான காற்றில் தான் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அவருடைய துன்பமான நேரத்தில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் இங்கே வந்து கடவுளுடைய வார்த்தை மனிதனாகவே உருவெடுத்து அங்கே வந்து தொட முடிகிற ஒரு நபராக அங்கே நிற்கிது. அங்கே வந்து இயேசு காட் மேட் ஃப்ளஷ், இன்கார்னேட் மேன், அதாவது வார்த்தை மனு உருவாகி அங்கே வந்து நிற்கிது. அந்த நிற்கிற வார்த்தையிடம் இவங்க 2 பேரும் நேரடியாக தொடர்பில் இருக்குது. அங்கே வந்து அவங்க தொடர்பு கொள்கிறாங்க. இங்கே வந்து நேரடியாக அவரை பார்க்குறாங்க, அவர்கிட்ட பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க 3 பேருக்கு ஒன்றும் புரியல. மீதி 3 பேர் அப்போஸ்தலர்கள் பீட்டர், ஜான், ஜேம்ஸ் 3 பேருக்கும் ஒன்றும் புரியல. அவங்க வந்து முகத்தை மூடி வணங்கி விழுந்துடுறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே பேதுரு வந்து அங்கே கேட்குறாரு. அவருக்கு வந்து புரியலை என்ன நடக்குது அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்குறாரு. அந்த பாயிண்ட் வரைக்கும் பேதுருக்கு வந்து இயேசு இன்னொரு ப்ராஃபிட் தான், இன்னொரு இறைவாக்கினர் மாதிரி தான். இது வரைக்கும் அவர் வந்து அதுக்கப்புறமா தான் வந்து சொல்லுவார், நீர் உண்மையாகவே இறைமகன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் இன்னும் அவர் பண்ணலை. இந்த பாயிண்டில் வந்து அவருடைய உருவத்தை மொத்தமாக காண்பிக்கிறாரு. இவ்வளோ நாள் அவருடைய ஹியூமன் செல்ஃபை மட்டும், மனிதத்தன்மையை மட்டும் காமிச்ச கடவுள் இயேசு இப்போ அவருடைய முழு தெய்வீகத்தன்மையை அங்கே வந்து ஒளியோட மகிமையோடு காமிக்கிறார். அதை பார்த்துட்டு இந்த 3 பேரையும் பார்த்துட்டு வந்து பீட்டர் என்ன பண்ணுறாருன்னா வந்து கேட்குறாரு, இவங்களுக்கும் சேர்த்து கூட ஆரம்பித்து இவங்களை தங்க வைக்கலாமா, நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு என்ன கேட்குது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு வந்து செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையாம் கடவுள் அங்கே சொல்கிறார். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பில்லவட் சன், அன்பார்ந்த மகன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது எதோட ஒரு எக்கோவாக இருக்குன்னா, தாவீது அப்படிங்கிற பேருக்கான அர்த்தமே வந்து அன்பார்ந்த மகன். இவர் வந்து ஒரு புதிய தாவீது அப்படிங்கிறதையும் காமிக்குது, புதிய அரசராக இவர் வராரு அப்படிங்கிறதையும் காமிக்குது. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க 2 பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. இயேசு மட்டும் வந்துடுறார், தனியாக இருக்காங்க. இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர்கிட்ட இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, இங்கே நடந்ததை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்றார். ஏன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா, அவரே சொல்கிறாரு, மணுமகன் உயிர்த்தெழுகிற வரைக்கும், இறந்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் நீங்கள் வந்து இது சொல்லக்கூடாது அப்படின்னு. அவங்களுக்கு புரியலை, பேதுருக்கு புரியலை.
மணமகன் உயிர்த்தெழுதல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ புரியலை, இனிமேல் புரியும். அங்கே நடக்கிற இந்த தாபோர் மலைக்கு மேலே நடக்கிற இந்த ரூபமாறுதல் இருக்குல்ல, இந்த ரூபமாறுதலுங்கிறது வந்து அவருடைய தெய்வீகத்தன்மையின் மகிமையை வந்து முழுசாக காமிக்குது. ஆனால் அதை விட ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு இடத்துல வந்து அவர் சிலுவையில் தொங்குறார் இல்லையா, அங்கே இருக்கும்போது அவருடைய மகிமை இன்னும் அதை விட அதிகமாக வெளிப்படுத்தப்படுது. அவருடைய பாடுகள், உடல் அங்கலாய்க்கப்பட்ட உடம்பு அவருடைய கண்ணில் தண்ணி கூட நிற்க முடியாத அளவுக்கு உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி போச்சு, அவரால் பார்க்க முடியல, தலையில் முள்முடியோட கை காலில் ஆணிகள் அரைஞ்ச மாதிரி அங்கே ஒரு உருவம் தொங்கிட்டு இருக்கு, ரத்தம் எல்லாம் சொட்டாக போய் அதில் தான் அவருடைய உண்மையான மகிமை அடங்கியிருக்கு. அது தான் அங்கே காமிக்கிறாங்க. அங்கே வந்து அந்த ஒரு பிக்சரில் யாரை பார்க்குறோம், இயேசு நடுவில் இருக்கார். 2 சைடில் வந்து அவங்களுடைய யூதர்களுடைய நம்பிக்கையில் பெரிய புனிதர்களாக, இறைவாக்கினர்களே பெரிய இறைவாக்கினர்களாக மோசேயும் எலியாவும் இருக்காங்க. மோசே எதுக்கு அடையாளம்னா இந்த அவங்களுடைய பழைய சட்டத்துக்கான அடையாளம், சட்டத்திட்டங்கள், மோசே அந்த லாவோட அடையாளம். இவர் எலியா ப்ராஃபட்டோட ப்ராஃபஸி, இந்த ப்ராஃபட்ஸ், இந்த இறைவாக்கினர்கள், இவங்க எல்லாத்துக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி மாதிரி நிற்கிறாரு. யூதர்களுடைய புத்தகங்களை வந்து 2ஆக தான் பிரிப்பாங்க, சட்டம், தீர்க்க தரிசனம் அப்படின்னு தான் பிரிப்பாங்க. அதுக்கு 2யுமே வந்து அந்த 2 இறை வார்த்தைக்கும் முழுமையாக அங்கே இயேசு இருக்கார் நடுவில் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர் இங்கே இருக்குது. இது இயேசுடைய தெய்வீகத்தன்மையின் வெளிப்பாடு, முழு மகிமையின் வெளிப்பாடு. இதை வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே சிலுவைக்கு வந்தோம்னா நடுவில் இருக்கார். இங்கே 2 கள்வர்கள் இருக்காங்க, புனிதமற்ற 2 கள்வர்கள். அந்த கள்வர்களுக்கு நடுவில் இயேசு தொங்குறாரு. ஆனால் அங்கே தான் அவருடைய முழு மகிமை வெளிப்படுது. அவர் எதற்காக வந்தார், அவர் உண்மையான மகன் என்பதற்கான அந்த பாடுகளின் மகிமை அங்கே தான் உண்மையாகவே வெளிப்படுது. அங்கே எப்படி அந்த பழைய ஏற்பாட்டில் அவர் வந்து ஒரு எக்ஸோடஸ், ஒரு விடுதலை பயணத்தை தொடங்கினாரோ மோசே, அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு எருசலேம் வரைக்கும் அவங்களுடைய பிணக்கள் அங்கே நடக்குது. அங்கே நடக்கிற வரைக்கும் எப்படி கூப்பிட்டு வந்தாரோ, மோசே வரல, அந்த மக்கள் எப்படி போனாங்க, அது ஒரு விடுதலை பயணமாக பார்க்கப்படுதோ, அந்த எப்பிட்டம், அதோட ஒரு உச்சகட்டமான நிகழ்வாக எருசலேம் நகரம் அவங்க வந்து தலையை நகரமாக கொண்டு அவங்க வந்து ஆட்சி செலுத்த ஆரம்பிக்கிறது. அங்கே வந்து இயேசு தன்னுடைய விடுதலை பயணத்தை தொடங்கி அதை விண்ணகத்துக்கும் கொண்டு போகிறார். திருச்சபை இந்த இயேசுவின் தெய்வீகத்தன்மையோட வெளிப்பாடு எப்படி இயேசுடைய பாடுகளின் வெளிப்பாடாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து, முதல் வாரம் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனாக நம்ம வந்து நோன்பு இருக்கணும், எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளை வந்து தயார்படுத்துச்சு. இந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் எதை நமக்கு பண்ணுதுன்னா, நம்மளுடைய கண்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கிற இந்த இயேசுவின் பாடுகள் அதை குறித்து திருப்புங்க அப்படின்னு சொல்லுது. அதான் இந்த தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இவ்வளோ நேரம் கேட்ட எல்லாருக்கும் நன்றி. கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆவே மரியா.